நீங்கள் நல்லா இருப்பீங்க. நாம் பொதுவாக எதையும் குறை சொல்கிறவர்களாக இருக்கக்கூடாது. குறை இருந்தால் அதை திருத்துகிறவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய குறை சொல்லி போயிட்டே இருந்தால் நமக்கு பேரே எதை பார்த்தாலும் நம்ம குறை சொல்கிறவன் தான் என்று சொல்லிவிடுவார்கள். நாம் எப்படி குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத விட ஒரு குறை இருந்தால் அதை நிறையாக மாற்றுவதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதை நாம் கற்றுத்தர வேண்டுமே ஒழிய நாம் எதை பார்த்தாலும் அது செஞ்சால் குறை, இது செஞ்சால் குறை, நீ சரியாக செய்ய மாட்டியா, ஒன்றுமே உனக்கு தெரியாதா, ஏன் இப்படி செஞ்சேன், எதுக்கு இப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சிருந்தால் நல்லா இருக்குமே. அவர் மட்டுமே புத்திசாலியாகவும் மற்றவரெல்லாம் குறையுள்ளதாகவும் நினைப்பது என்பது தவறு. குறையை திருத்தினால் அவனும் குறை செய்ய மாட்டான், நீயும் நிறைவாவாய் என்பது புத்தர் ஒரு முறை சொல்லிய ஒரு கருத்து. ஒரு கேட்டது நடந்ததையும் சொல்ல ஆரம்பிக்கிறேன். 2 இளைஞர்கள் இருந்தார்கள். 2 பேரும் பெரிய இன்ஜினியர்கள். ஆனால் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார்கள். தவறு செய்தவுடன் அந்த நாட்டு சட்டப்படி அவர்களை தூக்கிலிட வேண்டும் என்று நீதிபதி எழுதிவிட்டார், தீர்ப்பு எழுதிவிட்டார். எப்படி சாக வைப்பது என்பது அவர்களுடைய நாட்டு சட்டப்படி ஒரு மின்சார நாற்காலியில் உட்கார வைத்து அவர்களை உட்கார சுவிட்சு போட்டால் அந்த எலக்ட்ரிக் ஷாக் எடுத்து இறந்து விடுவார்கள். 2 பேரையும் அழைத்து போனார்கள். ஒருவனை உட்கார வைத்தார்கள். உட்கார வைத்தவுடன் சுவிட்சு போட்டார்கள். ஆனால் ஒன்றும் ஆகவில்லை. அவர்கள் கடைசியாக ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்டார்கள். நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை என்று சொன்னவுடன் சுவிட்சு போட்டவுடன் அவன் ஒன்றுமே ஆகவில்லை. அந்த நாட்டு சட்டப்படி ஒருவனை உட்கார வைத்து சாகடிக்கும் போது சுவிட்சு போட்டு சாகாவிட்டால் அவனுக்கு அந்த தண்டனை அவனுக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு அந்த நாட்டில். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று போய்விட்டான். இன்னொருவன் வந்தான், குறை சொல்கிறவன். அவன் வந்தவுடன் சுவிட்சை போட்டாங்க. சுவிட்சு வேலை செய்யலை. சுவிட்சை வேலை செய்யணுன்னு உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்டபோது அவன் சொன்னான், இங்கே யார் இந்த ஒயரிங் எல்லாம் பண்ணுறது யார்? அங்கே பாருங்கள், இந்த சேருக்கு வர ஒயரில் அந்த ரெட் ஒயர் கழண்டு கிடக்குது. அதை கரெக்டாக போட்டால் தானே சுவிட்சு வேலை செய்யும், சேர் வேலை செய்யும், அப்போ தான் சாவாங்க என்று சொன்னவுடன் அப்புறம் என்ன நடக்கும் என்று நீங்கள் ஒரு கற்பனை செய்து பாருங்கள். கடைசியாசை அவனே சொல்லிவிட்டான். சொன்னவுடன் அவன் அடுத்த நிமிஷம் இல்லை. அதுபோலத்தான் தாவீது ராஜா கர்த்தருடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது, பெலிஸ்தியரிடமிருந்து எடுத்து வரும்பொழுது, அவன் அந்த பெட்டியை பார்த்தவுடன் நடு ரோட்டில் ஆடினான், ஆடைகளை களைந்து ஆடினான். அதை பார்த்த மீகாள் அவனுடைய மனைவி, நீ ராஜாவாக இருக்கிறீங்க, நீ இப்படி ஆடலாமா என்று கேட்டபோது அவன் சொன்னான், நான் ராஜா ஆவதற்கு காரணமே இந்த ஆண்டவர் தான் என்று சொன்னது. இதை கேட்ட ஆண்டவர் அவனுடைய கற்பத்தை அடைத்தார். கடைசி வரைக்கும் அவளுடைய கற்பத்தை அடைத்தது. அந்த பழி அவளை விட்டு போகவில்லை. இதுபோல்தான் குறை சொல்வதற்கு முன்பாக யோசனை செய்து குறை சொல்ல வேண்டும். எந்த நேரத்தில், எப்போது, எப்படி என்றும் அதையும் பார்த்து சொல்ல வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியை, நாம் குறை இருந்தால் திருத்துகிறவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய குறையை சொல்லி அவருடைய மனம் வருந்துகிறவர்களாக இருக்கக்கூடாது என்று கூறுகிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கள்ல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.